மெலிந்த ஒட்டகங்கள்ல வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்த ஒட்டகத்துல, தன்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்துல நபி அவங்க ஹஜ் செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான் மூன்றாவது, யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீகா, உலகத்துடைய தூரமான இடங்கள்ல இருந்தெல்லாம் வருவார்கள். சகோதரர்களே, பிரேசில் இருந்து போறாங்க, அமெரிக்கால இருந்து போறாங்க, கனடால இருந்து போறாங்க. இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அதனாலதான் நாங்க ஒவ்வொரு முஸ்லிமும் முதலாவது நியத் வைக்கும். நான் ஹஜ்ஜி செய்ய கிடைக்கல. கனடால உள்ள எங்கட எல்லாருக்கும் ஹஜ்ஜி ஃபர்து. எங்கட கனடாக்கு வந்த எல்லாருக்கும் என்ன, எங்களுக்கு எவ்வளவு $13,000, இப்ப $14,000 சேர்க்கணும். இந்த பணத்தை எப்படியாவது சேர்த்து நான் ஹஜ் செய்யும். மனைவியை ஹஜ்ஜிக்கு கூட்டிட்டு போகணும். இது எங்கட கடமை. இது கண்ணியமிக்க சகோதரர்களை, நியத்து வச்சு துவா கேட்டாதான் எல்லாமே நடக்கும். மக்கள் ஹஜ்ஜிக்கு போறத பார்த்து எங்களுக்கு கவலை வரும். ஏன் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது இல்லை, கிடைக்கும் இந்த பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹஜ் செய்யும் பொழுது 1,24,000 சஹாபாக்களையும் அழைத்துட்டு போனாங்க. எல்லாரும் போனாங்க பின்னால. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் மக்காலிருந்து, மதீனாவிலிருந்து மக்கா, எல்லோரையும் ஹஜ்ஜிக்கு அழைத்து சென்று நபி அவங்க சொன்ன வார்த்தை என்ன? ஹுது அன்னி மனாசிககும் ஃபலஅல்லி லா அஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா. சஹாபாக்களே, ஹஜ்ஜுடைய கடமையை என்னிடமிருந்து படித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் ஹஜ்ஜி செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த வார்த்தையை சொன்னதோடு சஹாபாக்கள் அணு அணுவாக பார்க்க தொடங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜிலே நபி அவர்கள் எங்கு தூங்கினார்கள், நபி அவர்கள் என்ன தொழுதார்கள், எப்படி தொழுதார்கள், எத்தனை ரக்காத் தொழுதார்கள், என்ன சாப்பிட்டார்கள், முழுதும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை என்ன? ஹுது அன்னி மனாசிககும். உதாரணமாக, ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் முஸ்தலிஃபா இரவு வரும். மிக கடினமான இரவு ஹாஜிகளுக்கு முஸ்தலிஃபாவுடைய இரவு தான். முஸ்தலிஃபாவுடைய இரவு என்றால் பிறை 9 அரஃபாவிலே தங்கிவிட்டு எல்லோருமே இரவு முஸ்தலிஃபாவுக்கு சூரியன் மறைந்ததோடு அரஃபாவை விட்டு வெளியிறங்கி முஸ்தலிஃபாவுக்கு செல்லுவார்கள். இந்த முஸ்தலிஃபாவிலே சகோதரர்களே மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவார்கள். சேர்த்து தொழுது விட்டு எல்லோருமே தூங்குவார்கள். தூக்கம் போகாதானால். ஏன் தூக்கம் போகாது? இவ்வளோ நாளும் பெட்ல, விரிப்புல, பஞ்சன மெத்தையில தூங்கினவங்க அன்றைய தினம் தூங்க போறாங்க. எதுல? பாதையில, ரோட்ல, கல்லுக்கு மேல. தூக்கம் போகுமா? அப்படி யோசிக்கலாம். தூக்கம் போகாட்டி நாங்க எழும்பி தஹஜ்ஜத் தொழுவோமே, கொஞ்சம் இஹ்ராத்தோட தானே இருக்கிறோம், குர்ஆன் ஓதலாம் தானே, தொழுலாம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், முஸ்தலிஃபாவுடைய இரவு நபி அவர்கள் ஃபர்மை தவிர எதையும் தொழவில்லை. மக்ரிப இஷாவை தொழுவார்கள். முஸ்தலிஃபா இரவுல தொழுது நபியோ தூங்கிட்டார். ஃபஜ்ருக்கு எழும்பி ஃபஜ்ரத்தான் தொழுதார்.